செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகருக்கும் வேலுக்கும் காலையிலே அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேத்தியமாக உலர் திராட்சை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு காலையிலே துணியை துவைச்சி போட்டதால பெரிய வேலை முடிஞ்சுது. பெட்ஷீட் எல்லாமே துவைச்சிட்டேன். நேற்று வீடு க்ளீன் பண்ணேன் இல்லையா, அதனால் மொத்தமாக பெட்ஷீட் எல்லாத்தையும் வாரின்னு வந்து வெளியில் போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி துவைச்சி காய வச்சாச்சு. மழை வரா மாதிரி இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். கோதுமை தோசை ஒரு சைடு ரெடி பண்ணிவிட்டு மதியத்துக்கு சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஆசை இந்த கிளாஸ் இட்லி செய்யணும்னு சொல்லிட்டு. ஒரு 6 வருஷம் இருக்கும் நான் இதை சாப்பிட்டு. ஸோ இந்த டைம் வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கும். இது அந்த கிளாஸு ஷேப்லேயே வரும் பார்த்தீங்களா, அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கிளாஸில் வந்து எதனா டிசைன் இருந்தாலும் இட்லியில் அந்த டிசைன் வரும். இதில் இருக்க பெரிய டாஸ்க் என்னென்னா, இட்லி வந்து அந்த ஷேப்பில் நம்ம தட்டும்போது கீழே விழதா. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தட்டினேன், வரவே இல்லை. அது பாதியே உடஞ்சி வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இட்லி ஆறட்டும்னு சொல்லிட்டு தட்டின உடனே அந்த ஷேப் சூப்பராக வந்துச்சு. யாருக்கெல்லாம் டம்ளர் இட்லி பிடிக்கும்னு